பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் தயவும் கொண்ட அன்பின் பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உமது அளவற்ற இரக்கத்துக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்நாள் நேரம் வரைக்கும் எங்களை கண்ணின் போல காத்து உமது கிருபையினால் தாங்கி எங்களை வழிநடத்தி, ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே உமது திருச்சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கொடுத்த கிருபையுள்ள ஸ்லாக்கியம் பெற்ற வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உமது திருப்பாதத்திலே நாங்கள் அமர்ந்து உமது ஜீவனுள்ள சத்திய வசனங்களை கேட்க கிருபைத்தார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவரே, அதே போல நாங்களும் ஆண்டவரே, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய உமது திருவசனத்தை கற்று தேர்ந்து கொண்டு அந்த திருவசனத்துக்கு எங்களை கீழ்ப்படுத்தி உமது கிருபையினால் நாங்கள் நிரப்பப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். உமது ஜீவனுள்ள வசனங்களை புரிந்து கொள்ள, விளங்கி கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உமது வசனத்தின் ஆசீர்வாதம் தங்குவதாக. இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு எங்களை தாழ்த்தி உமது கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனோடு இருக்கிற மகிமையுள்ள பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவராகிய தேவனுக்கும் சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த சில வாரங்களாக மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே பரலோக ராஜ்யத்தை குறித்து இயேசு சொன்ன 6 உவமைகளுக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட 6 விதமான சபைகளுக்கும் அந்த காலகட்டங்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைய நாளிலே அதே மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட கடைசி உவமையாகிய 7வது உவமைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட கடைசி சபையாகிய லவோதிக்கேயா சபைக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் அறிந்து விளங்கிக் கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே வேதத்தின் ரகசியங்களை விளங்க காட்டுவாராக. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 7 உவமைகளையும் இந்த 7 சபைகளுடைய காலகட்டங்களையும் நாம் ஒன்றாக தொகுத்து பார்ப்போம் என்றால் நாம் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இன்றைய சபையினுடைய காலகட்டம் என்ன, நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள முடியும். இதை நாம் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும். போன வாரத்தில் நம்ம சொன்ன பிலதெல்பியா சபை அப்படின்னா என்ன அர்த்தம் என்பது உங்களுக்கு நான் சொல்லாமல் விட்டேன்னு நினைக்கிறேன். பிலதெல்பியா சபைக்கு என்னவென்றால் த பிரதர்லி லவ், அதாவது சகோதரத்துவ அன்பு என்று அதற்கு அது அர்த்தம். அதை நான் சொல்ல விட்டுட்டேன். அதனால இன்றைக்கு அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47வது 48 49 50வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது நிறைந்த போதோ அதை கரையிலே இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை
கூடைகளில் சேர்த்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இந்த உவமையை சொல்லி முடித்த உடனேயே அங்கு நியாய தீர்ப்பை குறித்து இயேசு உபதேசிக்கிறார். இந்த உவமை முடிவிலேயே நித்திய நியாய தீர்ப்பு அங்கு சொல்லப்படுகிறது. அதை நாம் பார்க்கும் போதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த காலகட்டம் முடிந்த உடனேயே நித்திய நியாய தீர்ப்புக்கு நேராக கடந்து செல்ல வேண்டிய காரியம் வந்து விடுகிறது. அதற்கு முன்பாக சில காரியங்கள் நடக்கும். அதையும் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ சபையினுடைய கடைசி காலகட்டம் தான் இந்த உவமை. இந்த காலகட்டத்தில் அவர் சொல்லும்போது, அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. வலையை எங்க போடுவாங்க? கடல்ல போடுவாங்க, குளத்துல போடுவாங்க, ஆத்துல போடுவாங்க. இங்க கடல் என்கிறது உலகத்தின் ஜனங்களை குறிக்கிறது. உலகத்தின் ஜனங்கள் மத்தியிலே வலை வீசப்படுகிறது. இயேசு பேதுருவையும் அந்திரேயாவும் கூப்பிடும்போது, எனக்கு பின்னாக நீங்கள் வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். நீங்க இதுவரைக்கும் மீன்களை பிடிச்சிட்டு இருந்தீங்க, என்ன பண்ண போறவங்கள மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று சொல்லித்தான் கூப்பிட்டார். அதே மாதிரி இந்த உலகத்திலே நமக்கு ஒரு பணி இருக்கிறது. அந்த பணி மனுஷரை பிடிக்கிற பணி. அந்த மனுஷரை பிடிப்பதற்கு என்ன போடணும்? தூண்டில் போட்டா பத்தாது, வலைய போடணும். தூண்டில் போட்டா ஒரு மீன் வரும், 2 மீன் வரும், 3 மீன் வரும். அப்படிதானா? அவ்வளவுதான் பிடிக்க முடியும். ஆனா வலை போட்டாக்க, வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். பாட்டிருக்கா இல்லையா? வலைகள் வீசி மீன்களை பிடித்து ஆத்துமாக்களை அறுவடை செய்தல். இதைத்தான் சொல்றாரு. கடலிலே போடப்பட்டு, இந்த உலகத்திலே போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்படின்னா எல்லாவித மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளுகிறது. வாரி அப்படியே நிறைய இழுத்துட்டு வருது. அப்படி இந்த கடைசி காலத்திலே நாம் வலைய போட்டோம்னா திரளான மீன்கள் என்று சொல்லவே விட கர்த்தருடைய வசனம் அழகாக சொல்லுகிறது, சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்ப பிரச்சனை என்னன்னா, வலை போட மாட்டேங்கிறாங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே நற்செய்தி கூட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும். விடுதலை பெருவிழா, அந்த விழா, இந்த விழா நடந்துகிட்டே இருக்கும். தீர்க்க தரிசன பெருவிழா. இப்ப நீங்க பாருங்க, அதை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. எங்க போச்சு அந்த கூட்டம் எல்லாம்? அப்ப இங்க எல்லாம் அறுவடை முடிஞ்சு போச்சா என்ன? நற்செய்தி கூட்டங்களே காணப்படவில்லை. ஆனால் நம்ம கூட்டம் நடத்தினா அது யாரெல்லாம் எத்தனை வாரிட்டு வந்துடும்? சகலவிதம் மீன்களையும் சேர்த்து வாரிக்கொண்டு வரும் வலை. சகல விதமான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும். பிரச்சனை நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன்னா காசு செலவு பண்றதுக்கு வேற கஷ்டப்படுறாங்க. இப்ப அதெல்லாம் நடத்துறதுக்கு மக்கள் தயார் இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த சகல விதமான மீன்கள் என்கிறது என்னன்னா,
நல்ல மீன் கெட்ட மீன் எல்லாம் வரும் சபைக்கு. இதான் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு நற்செய்தி கூட்டங்களோ இல்லை ஏதாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது கர்த்தருடைய சபைக்கு வரவங்க யாரு? நல்ல மீனும் வரும், கெட்ட மீனும் வரும், சகல விதமான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலை. இந்த கடைசி நேரத்தில் கர்த்தர் இறங்கி ஒரு திரளான கூட்டத்தை கூட நமக்கு என்ன கொடுக்க முடியும்? ரட்சிப்பின் பாதையிலே நடத்த முடியும். யாருக்கு தெரியும்? அடுத்த வருஷமே மேலே கட்டுற அளவுக்கு ஆண்டவர் ஜனங்களை கொடுத்தா என்ன பண்ண முடியும்? இல்லையா? அது நம்முடைய கரத்தில் இல்லை. கர்த்தர் சில அற்புதங்களை, சில விடுதலைகளை, சில அடையாளங்களை செய்தா முதல் நாள் வந்தவங்க அடுத்த ஆள் திரளான ஜனங்களை என்ன பண்ணிட்டு வந்தாங்க? கூட்டிட்டு வந்துருவாங்க. கூட்டிட்டு வரும்போது உண்மையிலேயே கர்த்தர் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி திரளான ஜனங்கள் விடுதலை ஆக்குவதற்கு தேவனுக்கு முடியும். அதெல்லாம் பெரிய காரியமே இல்லை. புரியுதா? அப்போ நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். என்னன்னா அது நல்ல மீனையும் கொண்டு வரும், கெட்ட மீனையும் கொண்டு வரும். அதனால வரவங்க எல்லாம் நல்ல மீன் அப்படின்னு நினைச்சிருக்க கூடாது. வரதெல்லாம் ஆஹா நிறைய மீன் கிடைச்சதுப்பா, எல்லாம் நாம சபையில வச்சிடலாம் அப்படியெல்லாம் கிடையாது. நல்ல மீனும் வரும், கெட்ட மீனும் வரும். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க, அது நிறைந்த போது எல்லாம் என்ன பண்ணியாச்சு? சபையில நிறைஞ்சாச்சு. வலைய போட்டு மீனெல்லாம் பிடிச்சி நிறைய சபையெல்லாம் நிறைச்சாச்சு. நிறைந்த போது அதை கரையில இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளில் கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அவன் மீன் பிடிக்கும் போது நல்ல மீனும் வரும், கெட்ட மீனும் வரும். கெட்ட மீன் எப்படி இருக்கும்? இங்க உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தெரியாது. நல்ல மீன் கெட்ட மீனெல்லாம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்க பார்க்கறது எல்லாமே நல்ல மீனாக தான் இருக்கும். சந்தைக்கு வருகிறது எல்லாமே என்னதுதான்? நல்ல மீனாக தான் வரும். ஆனால் ஆக்சுவலாக கெட்ட மீனை பார்க்கணுன்னா வலைகள், நீங்கள் மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகணும். அங்கே வலைகளில் கெட்ட மீன் வரும். அந்த மீன்களை கெட்ட மீனுன்னா அழுகி போன மீன் அல்ல, விஷமான மீன். விஷத்தை கொடுக்கிற மீன். அந்த மீனை சாப்பிட்டீங்க உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது, அலர்ஜிகளை கொடுக்கும், மரணத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்ட விஷம் நிறைந்த மீன்கள் உண்டு. அந்த மீன்களை அந்த மீனவர்கள் எடுத்து அங்கேயே தூக்கி வீசிடுவாங்க அப்படியே. புரியுதா? இந்த சம்பவம் நடக்கு. நீங்க அங்க மீன் பிடிக்கிற இடத்துல பார்த்தா தான் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை எங்க போடுவாங்க? அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இந்த ஓமையை சொன்ன உடனேயே எங்க வந்தாச்சு? நியாய தீர்ப்புக்கு வந்தாச்சு. அப்படின்னா இந்த காலகட்டம் எந்த காலகட்டம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம எங்க போனோம்? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போனோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 to 22 வரை உள்ள வசனங்கள். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும்
குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். எல்லாருக்கும் காது இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காதுல கேட்கறது இருதயத்துல போய் வேலை செய்யணும். இல்லைன்னா காது கேட்காத காது. புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், லவோதிக்கேயா என்பது பீப்பிள்ஸ் டயசிஸ். புரியுதா? அதாவது ஜனங்கள் ஆளுகை செய்கிற சபை. தேவன் ஆளுகை செய்த சபை ஜனங்கள் ஆளுகிற சபையாக மாறிவிட்டது. இத உங்களுக்கு சொன்னா கொஞ்சம் நீங்க விளங்குவீங்க. எப்படி ஐயா இது இந்த காலகட்ட சபைக்கும் இந்த லவோதிக்கேயா சபைக்கும் இருக்கிற தொடர்பு எப்படி இருக்கிறது? புரியுதா? இந்த லவோதிக்கேயா சபையினுடைய காரியம் என்னவென்றால், கடைசி கால சபையினுடைய நிலைமையை சொல்லுகிறார். ஆதி அப்போஸ்தலர் காலத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு எப்படி தேர்ந்தெடுத்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிக்கலாம். ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். எந்த வேலைக்காக? பந்தி விசாரிப்பின் வேலைக்காக. அதனால தான் நம்ம 7 பேர் இந்த உடன் ஊழியர்கள்ங்கிறத நாம் ஏற்படுத்தணும். இதில் உள்ள குவாலிட்டி 7 பேர்கிட்ட இங்கே இருக்கா என்பது அவங்க தான் சொல்லணும் எனக்கு. புரியுதா? குவாலிட்டி இல்லைன்னா என்ன பண்ணிக்கணும்? அவங்க குவாலிட்டியை வளர்த்துக்கணும். அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி நிறைந்தவர்கள், ஞானத்தினால் நிறைந்தவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள். 3 குவாலிட்டிஸ் இருக்கணும். கர்த்தருடைய ஊழியத்திற்கு உடன் ஊழியர்களாக இருப்பதற்கே, பந்தி விசாரிக்கிறதற்கே அவர்கள் ஏற்படுத்தின 7 பேர் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவர்கள், நற்சாட்சி பெற்றிருந்தவர்கள். அப்படிப்பட்ட 7 பேரை தான் அவர்கள்
தெரிந்தெடுத்து சபையில ஏற்படுத்தினார்கள். வாசிங்க அடுத்த 2 வசனங்களை. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். ஆக்சுவலா இந்த சபையை நடத்துற பாஸ்டர்ஸ், மேய்ப்பர்கள் எல்லாம், அப்போஸ்தலர்கள்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த கணக்குழக்கு பார்க்கறது, கணக்கு எழுதுறது, இங்க உள்ள சின்ன சின்ன வேலைகளெல்லாம் பார்க்கறது, இந்த வேலையை யார் செய்யக்கூடாது? இந்த மேய்ப்பர்கள், இந்த தீர்க்கதரிசிகள், இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் செய்யவே கூடாது. அதை செய்ய வேண்டியவங்க யாருன்னா உடன் ஊழியர்கள் செய்யணும். உடன் ஊழியர்கள் எல்லாம் செய்ய முன்வராதனால தான் இந்த மேய்ப்பர்கள், இந்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் கணக்கு வழக்கு எழுதுறது, கடையில் போய் பொருளை வாங்குறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன செய்யணும்னா, ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருக்க வேண்டும். உண்மையிலேயே இந்த மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் எல்லாம் மற்ற கவலையை விட்டுட்டு ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் தரித்து இருப்பார்கள் என்றால் கர்த்தருடைய சபை 1ஆம் நூற்றாண்டு சபையாக மாறிவிடும். அதை சபைகள் செய்ய தவறி விடுகின்றன. பொருள் வாங்கிறதுக்கு பாஸ்டர் தான் போகணும், ஏதாவது செய்யணும்னா பாஸ்டர் தான் போகணும். இப்படிப்பட்ட கதைகள்லாம் வந்ததுனால இவங்களுக்கு என்ன நேரம் இல்லைன்னா, ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது, தேவ வசனத்தை போதிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியாது, நேரம் இருக்க மாட்டேங்குது, கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு கூட நேரம் இருக்க மாட்டேங்குது, மற்ற சபைகள் மற்ற காரியங்களில் தலையிட்டுக் கொள்வதனால. ஆகவே இதற்கு உடன் ஊழியர்கள், எப்படிப்பட்ட உடன் ஊழியர்கள்? அதுவும் பரிசுத்த ஆவியின் ஞானமும் நிறைந்தவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள். இப்படிப்பட்ட ஊழியர்கள் கர்த்தருடைய சபையிலே எழும்பி இந்த காரியங்களை எல்லாம் பார்த்தார்கள் என்றால், அந்த சபையை நடத்துகிற மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தருடைய வசனத்தை பெற்று நல்ல ஜெபத்திலும் தேவ வசனத்தை போதிப்பதிலும் வளருவார்கள். சபை கர்த்தருக்கு மகிமையாக வளரும். இந்த காரியங்கள் முற்றிலுமாக சபைகளிலே இல்லாமல் போய்விட்டது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய சேவானையும் பிலிப்பையும் பிரகோரையும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மனோவையும் யூத மார்க்கத்து அமைந்தவனான அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்கள், அப்படிப்பட்டவங்களை தான் சபையில வச்சாங்க. அப்படிப்பட்ட ஆளு தான் முதல் இரத்த சாட்சியா கர்த்தருக்கு சாட்சி சொல்லி இரத்த சாட்சியா மரித்த ஆள் யாரு? ஸ்தேவான். ஆனால் இன்றைக்கு சபையிலே யாரை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள்? அதான் கேள்வி. ஏன் இத பீப்புள் சர்ச்னு ஏன் சொன்னோம் என்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஜனங்கள், கடைசி கால சபை இது கடைசி கால சபை. இந்த கடைசி கால சபையிலே ஜனங்கள் ஆளுகை செய்கிறார்கள். பங்கு பேரவையாக இருக்கட்டும், கமிட்டி மெம்பர்ஸா இருக்கட்டும். எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள்? இந்த குவாலிட்டி சொத்து தேர்ந்தெடுக்கிறாங்களா? ஓட்டிங், ஓட்டு போட்டு மக்களுடைய செல்வாக்கை பெற்று தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுதான் மக்கள் ஆளுகை செய்தல். ஓட்டு போட்டு கமிட்டி மெம்பர்களையும் பங்கு பேரவை உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கிற காலம் இது. இதுதான் கடைசி கால சபை. இந்த ஓட்டுக்காக பல 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்திலிருந்து ஜனங்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். குமரி மாவட்டத்தில் ஓட்டு போடுறதுக்கு சென்னையிலிருந்து போறாங்க ஓட்டு போடுறதுக்கு. சென்னையிலிருந்து ஒரு ஆள் ஓட்டு போட்டு வரணும்னா ஒரு 5000 ரூபாய் வேண்டாமா போயிட்டு வர்றதுக்கு? பல லட்சக்கணக்கான பணங்கள் செலவு பண்ணப்படுகின்றன.
அரசியல்ல செய்வது மாதிரி லிக்கர் எல்லாம் வாங்கி கொடுத்து ஓட்டு போட வைக்கிறாங்க. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் அந்த சர்ச்சஸ்ல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. லிக்கர் எல்லாம் வாங்கி கொடுத்து துட்டு கொடுத்து ஓட்டு போட்டு அவர்கள் கமிட்டி மெம்பர்களாக பங்கு பேரவை உறுப்பினர்களாக சபைகளில் வைக்கப்படுகிறார்கள். அப்படி எதுக்கு வரணும்? அதிகாரத்தை பிடிப்பதற்காக. இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் சொல்வதான் ஊழியக்காரன் கேட்கணும். இல்லைன்னா இவங்க ஒரு குரூப்பா சேர்ந்துட்டு ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்பி அங்க சபையே 2-3 பிரிச்சிருவாங்க. இப்படிப்பட்ட அநியாயங்கள் சபைகளிலே நடந்து கொண்டிருக்கின்றன. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் கண்கூடாக இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் ஜனங்கள் ஆளுகை செய்தல். தேவன் ஆளுகை செய்த சபையிலே ஜனங்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்தவன், நற்சாட்சி பெற்றவன் என்று சொல்லும் போது தேவனுடைய ஆளுகை அங்கே இருந்தது. தேவனுடைய ஆளுகை போய் ஜனங்கள் ஆளுகை செய்கிற சபையாக சபை மாறிவிட்டது. இதுதான் கடைசி கால சபை. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னு புரிஞ்சிருக்கீங்களா? கடைசி நேரத்தில் வந்துட்டோம். இயேசுடைய ரகசிய வருகை எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. ஏனென்றால் இதை முடிச்ச உடனேயே, இந்த லவோதிக்கேயா சபையை முடித்த உடனேயே ரகசிய வருகையை குறித்த பாஸ்வேர்டு அங்க வந்துருச்சு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி முடிச்ச உடனே 4ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் இவைகளுக்கு பின்பு, இந்த சபையின் காலம் முடிந்த பின்பு, இதோ பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பரலோகத்தின் வாசல் திறந்தாச்சு. முன்னே எக்காலத்தை போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா சபையே, இங்கே ஏறி வா. சத்தம் வந்துருச்சு. அதனால சொன்னேன், இது நம்ம கடைசி, இப்போ அந்த 7 சபையினுடைய காலகட்டத்தை புரிந்தாதான் உங்களுக்கு தெரியும். இது முடிஞ்ச உடனேயே இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை வருகிறது. இதுக்கு முந்தின அந்த பிலதெல்பியா சபையிலேயே அவர் சொல்றாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதுக்கு முந்தின பாருங்க, நீங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். லவோதிக்கா அந்த பிலதெல்பியா சபைக்கு அவர் சொல்லும் போது 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் போதும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். சபையே நீ ஆயத்தப்படு, நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த சபை முடிந்த உடனேயே பரலோகத்திலே வானம் திறக்கப்படுகிறது. இங்கே ஏறி வா என்கிற சத்தம் கேட்கிறது. கர்த்தருடைய மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வந்து விடுகிறது. ஆகவேதான் நாம் கர்த்தருடைய ஆளுகையிலே இந்த பூமியிலே கடைசி காலகட்டத்திலே இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? இந்த காலகட்டத்திலே நாம் எச்சரிக்கையாய் இராவிட்டால், தேவ கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நாம் வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் எச்சரிக்கை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய ரகசிய வருகையிலே நாம் கைவிடப்பட்டு விடுவோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 14ஆம் வசனத்தை சொல்லும் போது, லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற, என்னதுங்க, ஏன் ஆமன் என்பவர் சொல்லுகிறதாவது அங்க முடிக்கிறாரு. தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். ஆமன் என்பவரும் இயேசு கிறிஸ்து தான். அப்ப ஆமன் என்று எதுக்கு சொல்லப்படுகிறது? நாம எந்த இடத்துல ஆமன் சொல்லுவோம்? முடிக்கும் போது. அப்படியே ஆகட்டும், முடிஞ்சு, அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் சொல்லி முடிச்சு அவர் ரகசியமா ஆமன் இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வைக்கிறார். ஒவ்வொரு சபைக்கும் அந்த ஆரம்பத்தில் அதை சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. ஆமன் இதோட முடிஞ்சு போச்சு. ஆமன் என்பவர் சொல்லுகிறதாவது,
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். பாடுறோம், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோம், அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், என்னெல்லாமோ பாடுறோம். ஆனா என்ன இல்லை? அக்கினி இல்லை, அக்கினி இல்லை. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறதுனாலே உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. அனல் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற சபையே, என்ன ஊழியம் இருக்கு உனக்கிட்ட? ஊழியம் இல்லாம எப்படி ஆத்தும அறுவடை உண்டாகும்? நான் சொல்றது மாதிரி சொல்றேன், நீங்க கேட்கறது மாதிரி கேட்டு தொடச்சு விட்டுட்டு போயிடுங்க அப்படியே. இதுதான் இப்பொழுதே சபையுடைய நிலை. ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம், அது நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்யவில்லை. நம்முடைய இருதயம் இருளடைந்து விட்டது. உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது என்று ரோமர் 1:21 எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் இன்னும் உணர்வு பெறவில்லை. உணர்வு பெற்றுவிட்டால் அது அனலாக மாறிவிடும். ரோமர் 12:11 எழுதப்பட்டிருக்கிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். அனல் வரணுங்க, ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அனலாயிருந்தா என்ன பண்ணுவோம்? அனலாயிருந்தா என்ன பண்ணுவோம்? ஊழியம் செய்வோம். பிரதர், எனக்கு பிள்ளைங்க இருக்கு பிரதர், எனக்கு மனைவி இருக்கு பிரதர், எனக்கு வேலைக்கு போனோம் பிரதர். எல்லாரும் அந்த காலத்தை கடந்து வந்தவங்க தானே நாங்கெல்லாம். இப்ப இருக்க வாலிப பிள்ளைகளுக்கு ஏன் அந்த உணர்வு வரல? ஏன் அந்த வாஞ்சை வரவில்லை? நாம் ஆவிக்குரிய நிலையில எந்த லெவல்ல உட்கார்ந்து இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை வரும்போது நீ கர்த்தருடைய வசனத்தை தெரிஞ்சு எத்தனை பேருக்கு சொன்னேன்னு கொஸ்டின் கேட்டா எத்தனை பேர் சொல்லுவீங்க? வார வாரம் சர்ச்சுக்கு போறீங்க, வசனத்தை சொல்றாங்க, கேட்டுட்டு வர்றீங்களே, எத்தனை பேருக்கு இதை சொன்னீர்கள்? நான் சொல்லி இருக்கிறேன், இங்கே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு போறீங்கன்னு. கொஞ்ச நாள் தியானம் பண்ணீங்க, அப்புறம் அதுவும் விட்டு போச்சு. இங்க தியானம் பண்ணணும், வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்படியாவது உங்களுக்கு அந்த அனல் உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தேன், அதையும் விட்டுட்டீங்க. வெறுங்கையாய் பரலோகத்திலே வந்திடேன் இயேசுநாதா பாட்டு கேட்டிருக்கிறீங்களா? வெறுங்கையாய் பரலோகத்தில் வந்திடேன் இயேசுநாதா. நான் வெறுங்கையா வரல ஆண்டவரே, என்ன கொண்டு வந்திருக்கிறேன்? 4-5 பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், அவங்கள விட்டுட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் வேற என்னது? 2 வீடை கட்டினேன், 4 காரை வாங்கினேன், எல்லாம் ஒரு 50 பவுன் நகையை சேர்த்து வச்சேன். இதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்படி சொன்னா இயேசு என்ன சொல்லுவார்? இதையா நான் கொண்டு வர சொன்னேன்? நீ எத்தனை ஆத்துமாவை கொண்டு வந்தேன்னு கேட்பாரு. எத்தனை ஆத்துமாவை கொண்டு வந்த அவன் வாழ்க்கையில? எத்தனை பேரை ரட்சிப்பில நடத்தின? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வசனத்தை சொன்ன? நீ வசனத்தை நல்லா படிச்சு பெரிய டாக்டரேட் பட்டம் எல்லாம் வாங்கி வசனத்தை சொல்றதுக்கு நான் சொல்லல. உனக்கு தெரிஞ்ச சத்தியத்தை சொல்லி எத்தனை பேரை நீ ரட்சிப்பின் பாதையில நடத்தின? வெறும் கையாய் போக முடியாதுங்க. இதான் கடைசி கால சபைன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அனல் இல்ல, குளிரும் இல்ல, வாந்தி பண்ணி போடுவேன். அப்போ ஆவியிலே அனலா இருப்பாய், ஆனால் கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்திருக்க வேண்டும். அந்த அனல் உன்னை இருக்க விடாது. கர்த்தருடைய வசனம் உன் இருதயத்திலே போடப்பட்ட அனல் உண்டாகும் என்றால் அவன் எலும்புகளிலே அடைப்படும். இறைமையா அதான் சொல்றாரு, என் எலும்புகளில் அடைபட்டு. நான் கர்த்தருடைய வசனத்தை நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன், ஆனா அவருடைய வசனம் என்னுடைய அக்கினியை போல என் எலும்புகளில் அடைப்பட்டது. அதை நான் என்ன பண்ண முடியல, தகிக்க முடியாம, நான் தாங்க முடியல என்னால். அந்த அளவுக்கு அது நான் அவருடைய வசனத்தை சொல்லாம என்னால் இருக்க முடியல. ஆவியில் அனலா இருக்கும்போது கர்த்தருக்கு ஊழியம் செய்து ஆகத்தான் வேணும். நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யவில்லை என்றால் நீங்கள் ஆவியில் அனலா இருக்கவில்லை. நம் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை வாந்தி பண்ணி போடுவேன், உங்களை வாந்தி பண்ணி போடுவேன். வசனம் சொல்லுகிறது, வசனம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக
17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? உனக்கு பிரச்சனை என்ன? நீ என்ன லெவல்ல இருக்கிற? நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்படத்தக்க நிலையில இருக்கிற, நீ தரித்திரன், பயங்கரமான தரித்திரத்தில் இருக்கிற, நீ குருடனா இருக்கிற, நீ நிர்வாணியா இருக்கிற. கடைசி சபைக்கு தான் அவர் சொல்றார், நீ குருடனா இருக்கிற, நீ தரித்திரனா இருக்கிற, நீ நிர்வாணியுமா இருக்கிற. ஆனா நீ என்ன சொல்லிக்கிறன்னா, நான் ஐஸ்வர்யவான். நீ எதை ஐஸ்வர்யவான் நினைச்சுக்கிற? உலகத்துல நீ சம்பாதிச்ச சம்பாதியத்தை நீ ஐஸ்வர்யவான்னு நினைச்சுக்கிற. ஆனால் உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, நீ தரித்திரனா இருக்கிற, நீ குருடனா இருக்கிற, உன் மனக்கண்ணு குருடா இருக்கு. அதனால கர்த்தர் உங்ககிட்ட பேசல. கர்த்தருடைய வசனத்தின் ஆழங்களை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ நிர்வாணியமா இருக்கிற. தேவனுடைய சாயல் உங்ககிட்ட இல்லாம போகுது. கர்த்தருடைய மகிமை உன்னை ஆளாக இருக்குது. அதனால என்ன பண்ற? நீ நிர்வாணியமா இருக்கிற. அதை தெரியாம நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், ஐஸ்வர்யன், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன். நிறைய திரவியம் எனக்கு இருக்கு. பெட்டியில, லாக்கர்ல, பேங்க்ல எல்லாம் என்ன இருக்கு? நிறைய திரவியங்கள், நகை நட்டு அது இது எல்லாம் நிறைய வச்சிருக்கு, வைரம் எல்லாம் வாங்கி வச்சிட்டு இருக்கேன், திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியால் இப்படி பேசிட்டு இருக்கிற நீ. ஆனா நீ ஆக்சுவல் ஆள் யாரு? நீ தரித்திரன், நீ குருடன், நீ நிர்வாணி, நீ ட்ரெஸ் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிற. கடைசி சபையுடைய நிலையை தான் பேசிட்டு இருக்கிறாரு தெய்வம். நான் நீ ஐஸ்வர்யமாகும்படிக்கு, நீ ஐஸ்வர்யமாகும்படிக்கு, ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ரெண்டு காரியத்தை சொல்றார் அதுல. ஒன்று, நீ என்னிடத்திலே வாங்கிக்கொள். ஒன்று, உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். எதை நீ என்கிட்ட வாங்கிக் கொள்ளணும்? நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னை என்னிடத்திலிருந்து வாங்கிக்கொள். நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்கிறது என்ன? பொன் என்கிறது பைபிள்ல விசுவாசத்தோடு சேர்ந்து வரும். பொன் என்கிறது என்னங்க? விசுவாசம். 1 பேதுரு 1:7 வாசிங்களா கொஞ்சம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். அப்ப நம்முடைய விசுவாசம் புடமிடப்பட வேண்டும். உண்மையிலே நம்ம விசுவாசத்துல இருக்கிறோமா, விசுவாசத்துல வாழுகிறோமா என்பதை புடமிடப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அதை நீ எங்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. அடுத்தது சொல்றாரு, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக்கொள். வெண் வஸ்திரத்தை எங்க வாங்கணும்? பக்கத்துல இருக்க காவேரி ஸ்டோர்ல போய் வெண் வஸ்திரம் வாங்கி போட்டு வரணுமா? அங்க என்ன போட்டிருக்கு வசனத்துல? அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக்கொள். அப்ப வெண் வஸ்திரத்தை நம்ம வாங்க வேண்டிய இடம் தெய்வத்துக்கிட்ட போய் வாங்கணும். வெண் வஸ்திரம், அந்த வெண் வஸ்திரம் தான் நம்முடைய நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நம்மை மறைக்கும். நம்முடைய ஆண்டவர் எப்படியெல்லாம் நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு வழி சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பாரு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்தே
நிர்வாணத்தை மறைக்கிறது தான் அவருடைய வேலையாகவே இருக்கு. முதல்ல மகிமையின் சாயலை கொடுத்துருந்தாரு, அவங்க பாவம் செய்தாங்க, மகிமை விலகி போச்சு, நிர்வாணம் வெளிப்பட்டது. அப்புறம் இவங்க அத்தி மரத்துடைய இலையை தச்சு கட்டிக்கிட்டாங்க. ஆண்டவர் இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, என்ன பண்ணாரு, தோல் உடைகளை உடுத்த கொடுத்தாரு. என்னதான் பண்ணாலும் நம்ம ஆட்கள் என்ன பண்றது, எங்க தான் ஒரு மறைக்கு சொன்னாலும் இவங்க நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்க, மை பாடி மை ரைட். என்னதுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? மை பாடி மை ரைட். என்ன உடுத்தணும்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு நீ யாரு? என் உடம்புக்கு என்ன வேணாலும் நான் உடுத்துவேன், அதை உடுத்திக்கிட்டு நீ தெருவில் போ, அது ஒம்பாடு. ஆனால் கர்த்தருடைய சபைக்கு அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது, உன் உரிமைக்கும் உன் ரைட்டையும் காட்டுறதுக்கு கர்த்தருடைய சபைக்கு வர முடியாது. கர்த்தருடைய சபை என்கிறது சில கட்டுப்பாடுகள் நிறைந்த இடம். இங்க தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஒன்றை பார்த்து இன்னொருதான் பாவியா இங்க இருந்து போகக்கூடாது. அந்த பாவியா போறதுக்கு நீ வழிகாட்டுனா அந்த பாவம் ஒன் தலையில தான் வந்திருக்கும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன் நான். தெய்வம் கடைசியில என்ன சொல்றாரு, வெண் வஸ்திரங்களை வாங்கிக்கொள். ஏன்னா உன் நிர்வாணம் வெளிப்பட்டு இருக்குப்பா, நீ நிர்வாணியா இருக்கிற. இந்த நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு வெண் வஸ்திரம். இந்த வெண் வஸ்திரம் என்கிறது சுத்தமும் மெல்லியமும் பிரகாசமுமான வெண் வஸ்திரம். இது பரிசுத்தவான்களுடைய நீதி என்று சொல்லிட்டு வெளிப்படுத்தினல் 19ஆம் அதிகாரத்தில் இருக்கு. மணவாட்டி தரிக்க போகிற வெண் வஸ்திரம் சுத்தமும் மெல்லியதும் பிரகாசமானது. இதை நீங்க எந்த கடையிலையும் வாங்க முடியாது, எந்த ஊர்லையும் வாங்க முடியாது. நாம் பரிசுத்தமா மாற மாற மாற, நாம் நீதி செய்ய 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 நமக்குள்ள நம்ம தெரியாமலே ஒரு வெண் வஸ்திரம் உருவாகி கொண்டே இருக்கும். அது நம்முடைய நிர்வாணத்தை மறைக்கும். பிசாசுக்கு கண்ணுக்கு அந்த நிர்வாணம் தெரியவே தெரியாது. புரியுதா? அப்படிப்பட்ட வெண் வஸ்திரத்தை என்னிடத்திலிருந்து வாங்கிக்கொள். தெய்வம் சொல்றார், நீ வேற எங்கேயும் வாங்க முடியாது, என்னிடத்திலிருந்து வாங்கிக்கொள். உன் அப்புறம் என்ன சொல்றாரு, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் படவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். உனக்கு இதை நீ என்கிட்ட வாங்கிக்கன்னு சொல்லல, உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். என்ன ஆலோசனை சொல்றாரு, நீ குருடனா இருக்கிற, நீ இப்ப பார்வை அடையணும். பார்வை அடையதுக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடணும். உன் கண்களை திறக்கணும்ப்பா, உன் கண்கள் மூடி போய் கிடக்குப்பா, நீ குருடனா இருக்கிற. கர்த்தருடைய வசனத்துல தியானமாயிரு. கர்த்தருடைய வசனத்துல நீ தியானமாயிரு. இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானம் பண்ண தியானம் பண்ண தியானம் பண்ண உன் குருட்டுத்தன்மை நீங்கும், உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் நீங்கும், உன் ஆத்துமாவிலும் ஆவியிலும் இருக்கிற குருட்டுத்தன்மை நீங்கணும். அந்த அதுக்காக வேண்டி உனக்கு ஆலோசனை நான் என்ன சொல்றேன்னா, நீ டெய்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தில் தியானமாயிரு. ஆட்டோமேட்டிக்கா உன்னுடைய குருட்டுத்தன்மை நீங்கிடும். அதான் ஆலோசனை சொல்ற. என்கிட்ட வாங்கன்னு சொல்லல பாருங்க, மற்றது ரெண்டே நீ என்கிட்ட வாங்கன்னு சொன்னார். இதை நீ என்ன பண்ணு, உனக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன். கடைசி சபை கெட்டு போறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, அதனாலதான் இதை சொல்லிட்டு இருக்கிறாரு. கடைசி சபையே, லவோதிக்கேயா சபையே, இதை நீ செய். உன்னுடைய நிலை ரொம்ப மோசம், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ குருடன், நீ நிர்வாணி, நீ தரித்திரன். இதெல்லாம் மாத்திக்கிட்டேன்னா நான் வரும்போது உன்னை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிறேன், இல்லைன்னா சிக்கல் தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. நான் உன்னை நேசிக்கிறேன். சபையே அப்படிதான் இருக்கிற, நீ மோசமான நிலையில தான் இருக்கிற, ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். அதனாலதான் உன்னை சிட்சிக்கிறேன், உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அநேக சிஎஸ்ஐ வீட்டுக்குள்ள போனா இந்த படம் இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க.
வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். அந்த வசனமும் இருக்கும். இயேசு வாசலுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவார்? இந்த கதவுக்கு பக்கத்துல தட்டிட்டு இருப்பார். நான் பல இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். அது ஏன் இயேசு வாசல் படியில் நின்று தட்டணும்? அவருக்கு உள்ள வர முடியாதா? உள்ள வர முடியுமா? முடியாதா? கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு பயந்து இருக்கிற நடுவில் அவங்க மத்தியில் இயேசு வந்து இறங்கி உங்களுக்கு சமாதானம் விட்டார். ஒன்றும் அவரை தடை பண்ண யாருமே இல்லை. அப்ப ஏன் வாசல் படியில் நின்று தட்டணும்? பிரச்சனை என்னன்னா, சபை நடுவே உலாவி வந்த இயேசு சபைக்கு வெளியில போயிட்டா இருப்போம். அதான் நான் சொன்னேன். இது இப்பொழுது சபையை தேவன் நடத்தவில்லை, மக்கள் நடத்துகிறார்கள். ஜனங்களுடைய ஆளுகையில நடந்துட்டு இருக்கு சபை. ஜனங்களுடைய ஆளுகைக்குள்ள சபை நடந்ததுனால எபேசு சபையில நீங்க பாருங்க, முதல் வசனம் என்ன போட்டிருக்கு? 2ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இந்த 7 பொன் குத்து விளக்குகள் என்பது 7 சபைகள். 7 சபைகளின் நடுவே உலாவிக் கொண்டிருந்தார் எபேசு. அந்த முதல் சபையில ஆரம்பத்தில் 7வது சபையில இயேசுவை சபையை விட்ட வெளியில துரத்திட்டாங்க. ஐயா, இயேசு இப்போ வாசல் படியில நின்று தட்டிக்கிட்டு இருக்கிறார். சபைக்கு வெளியில நிற்கிறார் இயேசு. மக்கள் எப்பொழுது ஆளுகை செய்ய ஆரம்பித்தார்களோ இயேசு சபைக்கு வெளியில போயிட்டார். எவ்வளவு கொடுமையான காலகட்டத்தில் இருக்கணும் பாத்தீங்களா? சரி, யாருக்கு வாசப்படியை தட்டுறாருன்னா அங்க போட்டுக்க வசனங்கள் ரொம்ப அழகா ஆண்டவர் எழுதுறாரு. ஒருவன் அடுத்தான போட்டிருக்கு, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. இப்ப நான் சபையுடைய வாசப்படியில தட்டலப்பா, சபைக்கு வருகிற விசுவாசுடைய வாசல் படியை தட்டிட்டு இருக்கிறேன். சபைக்கு வருகிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை நான் தட்டி கொண்டிருக்கிறேன். என் சத்தத்தை கேளு. சபைக்குள்ள நான் அசைவாடினதெல்லாம் முடிஞ்சு போச்சு. சபைக்குள்ள நான் உலாவிக் கொண்டு செய்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாருமா சேர்ந்து எல்லா மக்களும் என்ன வெளியில தள்ளிட்டாங்க? சபையை விட்டு என்ன வெளியில தள்ளிட்டாங்க? நான் சபைக்கு வெளியில இருக்கிற மக்களை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அவர்களுடைய இருதயத்தை, அவர்களுடைய வாசல் படியை தட்டுகிறேன். தட்டி அவர்கள் தன்னுடைய வாசலை திறந்தா நான் அவங்களோட வந்து என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணி அவர்களோடு போஜனம் பண்ணுவேன். நம்முடைய தெய்வம் எவ்வளவு விரும்புகிறார் பாரு. நம்ம கூட வந்து தங்கணும், நம்ம கூட வந்து சாப்பிடணும், போஜனம் பண்ணணும்னு விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை விட்டுட்டு, தெய்வத்துடைய ஆளுகையை விட்டுட்டு, தெய்வம் அசைவாடுகிறத விட்டுட்டு நம்முடைய சுய சக்தியினால, சுய பக்தியினால அவரை வெளியில் அனுப்பிட்டோம். ஆனாலும் அவர் நம்ம கைவிடல, மொத்தமா சபையை கைவிடல. வரவங்களுடைய இருதயத்தை தட்டிக்கிட்டே இருக்கிறார். என் சத்தத்தை கேளு, என் சத்தத்தை கேளுன்னு சொல்லிட்டு. இந்த கடைசி காலத்துல அறிவு பெருத்து போகும். ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி அலைந்து ஆராய்வார்கள்ங்கிறத தானியேல் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கு பாருங்க. ஒரு வசனம் இங்க இருக்கு. தானியேலின் புஸ்தகம் 12:4 கொஞ்சம் வாசிங்க. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றான். இது கடைசி காலம். கடைசி காலத்தில் அநேகர் என்ன பண்ணுவாங்க? இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். எதை ஆராய்வாங்க? கர்த்தருடைய வசனத்தை ஆராய்வார்கள். ஏன்னா அதான் சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தைகளை மறைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. கொஞ்சங்காலத்துக்கு முன்னாடி நமக்கிட்ட பைபிளே கிடைக்கல. அதுக்கப்புறம் பைபிள் கிடைச்சிச்சு, வாசித்து தியானம் பண்ணிட்டு எல்லாம் இருக்கிறோம். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? இதை குறித்து எபிரேயத்திலே என்ன போடப்பட்டிருக்கிறது? இதை குறித்து கிரேக்கத்திலே என்ன போடப்பட்டிருக்கிறது? மூல பாஷையிலே என்ன சொல்ல? இப்ப ரிசர்ச் எங்க போயிட்டு இருக்கு? ஜனங்கள் எங்க போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க? எபிரேயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தமிழே நமக்கு புரிய மாட்டேங்குது, தக்கடத்தோம் தாளம் போட்டிருக்கு. இப்ப எபிரேயத்திலையும் கிரேக்கத்திலையும் போய்
இதை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எபிரேய பாஷையிலே இதோடைய அர்த்தம் இதுதான். இப்படி ஆராய்ச்சி அப்படி போயிட்டு இருக்கு. அதனால தான் சொல்றார் ஆண்டவர், அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். யூடியூப்ல நிறைய மெசேஜ் வந்துருச்சு. நீ ஏதாவது ஒரு டாபிக்கை தேடனா ஏகப்பட்ட டாபிக் அங்க வந்து நிற்கும். ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். இது அறிவு பெருகி போன காலம் தானே. அறிவு பெருகி போன காலம் இது, ஆராய்ச்சி பெருகி போன காலம் இது. ஆனால் தேவ பக்தி இல்லாத காலம் இது. அறிவு பெருகி போய்விட்டது, ஆராய்ச்சி பெருகி விட்டது, தேவ பக்தி இல்லை, பக்தி விருத்தி இல்லை, தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை. கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், ஓடணும், ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டும் வாஞ்சை இல்லை. இதுதான் கடைசி கால சபை. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட உட்கார்ந்தது போல நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என் பிதாவுடைய சிங்காசனம், அவருடைய சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அதே போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பிதாவுடைய சிங்காசனத்தில் பிடிச்சு உங்களை கொண்டு உட்கார வைக்க முடியாது. பிதாவுடைய சிங்காசனத்தில் நான் உட்கார்ந்தேன், அதே போல என்னுடைய சிங்காசனத்தில் என்ன பண்ணுவேன், உட்கார வைப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இப்போ 7வது சபையை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம புரிஞ்சிருப்போம், நம்ம எந்த லெவலில் இருக்கிறோன்னு புரிஞ்சிருப்போம். சரிதானா? எழுமி நின்று ஒரு ஜபத்தோடு கூட முடிக்கலாம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த சில வாரங்களாக தேவரீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த வசனத்தின் ரகசியங்களுக்காக, ஆழங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சபையினுடைய கடைசி காலத்திலே, கடைசி நேரத்தில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, வெறுங்கையா நாம பரலோகத்தில் வந்துட முடியாது. ஆகவே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். நாங்கள் தரித்திரர், குருடர், நாங்கள் நிர்வாணி என்பதை உணர்ந்து எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மனம் திரும்பி, ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பி உம்மிடமிருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். இது கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியான ஒத்தாசையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனோடுக்கு நல்ல பிதாவே, ஆமேன்.